திமுகவின் கூட்டங்களுக்கு அதிமுகவினர் தொடர்ந்து இடையூறு செய்தால் திமுகவின் தலைமைக்கு எடுத்து சென்று முதல்வர் பழனிசாமி வருகையின் போது கருப்பு கொடி காட்ட தயாராக உள்ளோம். சிங்காநல்லூரில் பழுதடைந்த ஹவுசிங் யூனிட் வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை கட்டித்தர வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு கார்த்திக் எம்எல்ஏ பேட்டி. போராட்டத்தில் ஈடுபட்ட 800க்கும் மேற்பட்டோர் கைது. கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உழவர் சந்தைக்கு அருகே ஹவுசிங் யூனிட் சார்பில் கட்டப்பட்ட 960 வீடுகள் பழுதடைந்துள்ளன. எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் தருவாயில் இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளது. இந்த வீடுகள் அரசால் கட்டப்பட்டு விற்பனை செய்யப்பட்ட வீடுகளாகும். தற்போது சிதிலம் அடைந்துள்ள இந்த வீடுகள் இருக்கும் பகுதியிலேயே புதிய வீடுகளை கட்டித்தர வலியுறுத்தி கடந்த 2019 திமுக சார்பில் பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு அங்கு வந்த துணை முதல்வர் OPS உடனடியாக வீடு கட்டித்தர நடவடிக்கை மேற்கொள்வதாக கூறி சென்றார். அதன் பிறகும் கூட இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் உடனடியாக வீடு கட்டிக் கொடுக்க வலியுறுத்தி கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் உழவர் சந்தை அருகே ஹவுசிங் யூனிட் பகுதியில் மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் உடனடியாக வீடுகள் கட்டிக் கொடுக்க வேண்டும் என கையில் பதாகைகளை ஏந்தியவாறு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் நாச்சிமுத்து, வழக்கறிஞர்கள் அருள்மொழி, GD ராஜேந்திரன், உமா மகேஸ்வரி, பகுதி கழக செயலாளர் SM சாமி, பகுதி கழக பொறுப்பாளர் சிங்கை சிவா, ஷேக் அப்துல்லா, வார்டு செயலாளர் ஜெயராமன், இளைஞரணி அமைப்பாளர் கோட்டை அபாஸ் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். மாநகராட்சி சிங்காநல்லூர் சட்டப்பேரவை தொகுதி 64வது வட்டம் உழவர் சந்தை அருகில் பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூர் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. சுமார் 17.50 ஏக்கர் நிலப்பரப்பில் 960 வீடுகள் கட்டப்பட்டன. இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் தான் இந்த வீடுகள் கட்டப்பட்டன. இந்த வீடுகள் கட்டப்பட்டு சில ஆண்டு காலத்திலேயே அந்த வீடுகள் பழுதுபட ஆரம்பித்து விட்டது. கடந்த 10 ஆண்டு காலமாக 300க்கும் மேற்பட்ட வீடுகள் பழுதடைந்து அந்த வீடுகளிலே வசிக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைமையில வசித்து வந்தார்கள். இதைத் தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு நான் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட நாள் முதல் 2016, 2017, 2018, 2019, 2020ஆம் ஆண்டு வரை எங்களது கழக தலைவர் தளபதி அவருடைய வேண்டுகோளுக்கிணங்க ஆலோசனையின்படி தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வீடுகளிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்கு ஏற்கனவே இருந்த வீட்டு வசதி வாரியத்துடைய அமைச்சராக இருந்த உடுமலை ராதாகிருஷ்ணனுடைய கவனத்திற்கும் எடுத்து சென்று அரசுடைய கவனத்திற்கும் நான் கொண்டு வந்தேன். இப்பொழுது இருக்கக்கூடிய துணை முதலமைச்சருடைய கவனத்திற்கும் எடுத்து வந்தேன். ஆனால் எந்த விதமான சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பேசி எந்த நடவடிக்கை எடுக்கல. கவனம் நாடகம் ஆடி ஏதோ பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி அப்படி நடந்திருந்ததுன்னா ஏதோ ஒப்பந்தம் போட்டிருந்தா அந்த ஒப்பந்தத்தை வெளியிடுங்க. ஆனால் அப்படி அல்ல. இது இங்கே என்ன கவனிக்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், தொடர்ந்து அதிமுகவை சேர்ந்தவர்கள் கோவையில், அதாவது எங்களது கழகத் தலைவர் பங்கேற்ற மக்கள் ஊராட்சி மன்ற கூட்டத்தில் அதிமுகவை சேர்ந்தவர் திமுக வேஷம் போட்டு ஒரு பெண்மணியை அனுப்பி ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு, அந்த இடத்துல ஒரு ரத்த கலரையை உருவாக்குவதற்கு திட்டமிட்டவர் ஊரலாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி. அவர் தான் அனுப்பி வச்சிருக்கார். அதை ஒரு DSPயே அந்த அம்மையாரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போன அப்பதான் வழக்கு போட முடியும், வா FIR போட முடியும்னு சொல்லி கூப்பிடுற வீடியோவெல்லாம் வெளிவந்தது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சுந்தராபுரத்தில் எங்களது அமைப்பு செயலாளரை வழிமறித்து காரை வழிமறித்து கோஷம் போட்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல கோஷம் போட்டது மட்டுமின்றி திமுகவினர் மீது வழக்கு புனையப்பட்டிருக்கிறது. இங்கே நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம், வேணும்னே எதிர்மறையான கருத்துக்களை வச்சு ஒரு கட் அவுட்டர் வச்சு ஒரு பொய்யான தோற்றத்தை அதிமுகவினர் செய்து வருகின்றார்கள். இது என்ன காட்டுகிறது என்று சொன்னால், இருக்கக்கூடிய காவல்துறையை கையிலே வைத்துக்கொண்டு, மாவட்ட நிர்வாகத்தை கையிலே வைத்துக்கொண்டு மிரட்டி பார்க்கலாம் என்று சொல்லி உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் சொல்லிக் கொள்கின்றேன், காவல்துறைக்கும் சொல்லிக் கொள்கின்றோம், இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்திற்கும் சொல்லிக் கொள்கின்றோம். மக்களுக்காக போராடுகின்ற எந்த போராட்டத்தையும், மக்கள் உரிமை போராட்டங்களை உங்களால் அடக்க முடியாது. ஆனால் தொடர்ந்து திமுகவினுடைய கூட்டங்களில், திமுகவினுடைய நிகழ்ச்சிகளிலே நீங்கள் இது போன்ற நிலைமையை ஏற்படுத்தி வந்தால்
எங்களது கழகத் தலைவரிடத்தில் கவனத்திற்கு எடுத்து சென்று கோவையிலே முதல்வர் வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே கூட கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை கூட நாங்கள் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களது தலைவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அப்படி தொடர்ந்து காவல்துறை இங்கு ஈடுபட்டால் முதல்வர் மட்டுமல்ல அதிமுகவினர் இந்த மாவட்டத்தில் எந்த இடத்துல நிகழ்ச்சி நடத்தினாலும் அவர்களுடைய அந்த எதேச்சதிகாரத்திற்கு எதிராக நாங்கள் நிச்சயமாக அறவழியில நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம். நாங்கள் வன்முறை தூண்ட மாட்டோம், அறவழியில போராட்டம் நடத்துவோம். முதல்வர் இப்ப வர்றதுக்காக கூட கட்டவுட்டரை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசு, அதாவது இந்திய நம்முடைய உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோவையில் பாத்தீங்கன்னா முதல்வர் வருகைக்காக மிகப்பெரிய ஆர்ச்சிகள் வளைவுகள் அமைக்கப்பட்டு வருகின்றன, மிகப்பெரிய கட்டவுட்டர்கள் வைக்கப்பட்டு வருகின்றன. இது அனைத்துமே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு, மாண்புமிகு நீதியரசர்களின் உத்தரவிற்கு புறம்பான அவமதிப்பாகத்தான் இதை கருத வேண்டும். அப்படிப்பட்ட சட்டத்தை மீறி இங்கு அதிமுகவை சார்ந்தவர்கள் காவல்துறையை வைத்து அடக்கி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எங்களது தலைவருடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துச் செல்வோம். கோவையில வேணா நீங்க வேணா பாருங்க, முதல்வர் வருவதற்காக பல இடங்கள்ல கட்டவுட் அமைக்கக்கூடிய பணிகள் இப்பொழுதே தொடங்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்ட அராஜகத்தை, அத்துமீறலை, சட்டவிரோத செயலை எதிர்த்து நாங்கள் தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டே இருப்போம் என்பதை தெரிவித்துள்ளோம்.